நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மற்ற கிறிஸ்தவ சபைகளிடையே இந்த தூய ஆவியானவர் பேசினார் என்றால் அவர் என்ன சொல்லித்தர வேண்டும்? ஐயா, நீங்களெல்லாம் போய் நற்கருணை ஆண்டவரை நம்புங்கள், அவர்தான் மீட்புக்கான ஒரே வழி என்று அங்கே சொல்லித்தர வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்பவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? கடவுளிடத்திலிருந்து செய்தி வாங்கி தர முடியும் என்று சொல்பவர்கள், ப்ராஃபட் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்போ அந்த தீர்க்க தரிசனம் கிடைக்கக்கூடியவர்களிடம் தூய ஆவியானவர் போய் சொல்வாரா? ஆனால் அங்கே ஒருவர் அது மாதிரி செய்கிறார். நற்கருணை குறித்து கவலைப்படாதே, நீ என்னை துதித்தால் புகழ்ந்தால் உனக்கு எல்லாம் வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலை நான் தருகிறேன் என்று ஒரு ஆவி அங்கே செயல்பட்டால் அது உண்மை ஆவியா பொய் ஆவியா? எது உண்மை தூய ஆவியா பொய்யான தூய ஆவியா? பொய். அதனால நீங்கள் சொல்கிறார் 11 வாசிங்கன்னா 2 தெசலோனிக்கர் 2:11 வாசித்தால், ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தினார். அப்போ இந்த வல்ல செயல்லாம் செய்கிறதுக்கு கடவுள் அனுமதிக்கிறார். போலியான வல்ல செயல், போலினா ஏமாற்றும் வல்ல செயல், நம்மை வேற பக்கம் இழுத்துட்டு போகிற வல்ல செயல் செய்கிறது கடவுள் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதித்தார் என்று 10 பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தால், அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான், ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். மீட்க வல்ல உண்மையின் பால்னா ஏற்கனவே சொல்லி தான் ஆரம்பித்தேன். அந்த கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் நம்மை மீட்கும். அந்த நம்பிக்கையின் பால் ஆர்வம் காட்டுதல். நல்ல கவனிங்க வார்த்தை. அந்த நம்பிக்கை எதிர்த்துலாம் பேசலை, ஆர்வம் காட்டலைங்க, அவ்வளோதாங்க. இது பெரிய தப்பா? அருங்கொடை இயக்கத்தினர்கள் நற்கருணை மீது ஆர்வம் காட்டவில்லை, அதனால் தூய ஆவியை தேடி போகிறார்கள். நற்கருணையில் தான் தூய ஆவி இருக்கிறார் என்று அந்த உண்மை தெரியவில்லை. சிசிசியில் 2782 நினைக்கிறேன். அதில் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தூய ஆவி இதை தான் செய்வார், அவர் இயேசுக்குள் இருக்கிறார் என்ற உண்மை அங்கே சொல்லப்படுகிறது. நற்கருணைக்குள் இருக்கிறார்.